சிறுகடி லவர்ஸ் டுடே எபிசோட் ரெடியாக நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு சீன் இருக்குது. கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் வீடு விஷயத்தெல்லாம் சொல்கிறான் மனோஜ், இந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே விஜயா மூஞ்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு ஹாப்பி. எனக்கு தெரியும் மனோஜ், நீ தான் எனக்கு இதெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா வாங்கி தந்தது, அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு வாங்கி தர அப்படின்னு சொல்லி அப்படியே மனோஜ் ரொம்ப இதுவாக பேசுகிறா. அப்புறமா எல்லோரும் அவங்க மூஞ்ச பார்க்குறாங்க. அப்புறமா முத்து கேட்குறான், அப்பாவுக்கு எதுவும் இல்லையாடா அப்படின்னு சொல்லி. ஒன்றை மாதிரிலாம் இல்லைடானா அப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டு அப்புறமா ஷர்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறான். அப்புறம் முத்து கேட்குறான், அம்மாவுக்கு மட்டும் கோல்டில் வளையல், அப்பாவுக்கு மட்டும் ஷர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறான். அந்த பேச்சு அப்படியே விட்டுட்டு, இந்த மாதிரி வீடு ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 3 கோடியில் வந்திருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் முத்து மீனாவும் மேலே போயிட்டு, அப்புறம் நைட் ஆகிடுச்சு, மேலே போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீடு வாங்கிட்டு எல்லாம் தனியாக போயிட்டா எல்லாம் குடும்பம் பிரிஞ்சிடுமே, மாமா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் தானே நமக்கு ஆசை அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதெல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். நான் வேணால் போய் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் வீடுன்னு சொல்லும்போது, இல்லை நான் வாங்கிறது உனக்கு பிடிக்கலையா முத்து அப்படின்னு சொல்லி சண்டை வரும், நீ எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லாம் சரி, அப்புறமா நீ இருக்கிறதாலே என் லைஃப் நல்லா இருக்கா அப்படின்னு 2 பேரும் பேசி கொஞ்சம் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் ஒரு கிஸ் தந்துட்டு மீனா போயிடுவா. அப்புறமா இந்த நைட்டு இது முடிஞ்சிடுது. அப்புறம் காலையில் இந்த மாதிரி ரோகிணி வந்து அங்கே போவா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை பார்ப்பா. கிறிஷை பார்த்துட்டு காய்கறி பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி, இந்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்வாள். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஆளை காணோம், நீ வாரத்தில் 2 நாளாவது வா கிறிஷ் பாரு அப்படின்னு சொல்லுவாள். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சரியாயிடுச்சு, இந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரியவங்ககிட்டலாம் பேசிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாள். அவங்க அம்மா அதுக்கு ரோகிணி சொல்வாள், நீ என்ன என்னை கேட்டால் கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொன்னோடனே அவள் வாய முடிப்பாள். அதுக்கப்புறம் திருப்பி பழசெல்லாம் பேசாத, இப்போ லைஃப் நல்லா தானே இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 பேரும் நார்மல் ஆகிடுவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு சொல்லி 2 பேரும் கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் விபூதி வச்சு அனுப்புவாங்க அவங்க அம்மா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு, நான் பார்த்துக்கோ உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பிச்சி வைப்பாங்க. வெளியே வரும்போதே ரோகிணி பயந்துகிட்டே வருவாள், யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா ரெடி ஆகிடுவாங்க அவங்க அப்பா, முத்து அவங்க அப்பா. எங்கப்பான்னு கேட்கும்போது, இது மாதிரி வேலைன்னு சொன்னல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்புறம் விஜயா சொல்லுவாள், வீட்டில் இருந்தாலும் சும்மா உடம்பு கெட்டு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பா. அப்புறம் எல்லாருமே சரி அங்கிள் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து லஞ்ச் கொடுப்பா. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் முத்து சொல்லுவாள், நானே வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே எல்லாம் போவாங்க. விஜயா குடுகுடுன்னு ஓடுவா. இன்னையோட எபிசோடு இதோடு முடிஞ்சிடுச்சு. தொடர்ந்து சிறுகடி எபிசோடு உங்களுக்கு பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.